Taste the Daily. அண்மை செய்தி. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி டெல்டா மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை பார்வையிட்டதோடு அப்பகுதி விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட செருவள்ளூர் பகுதியில் நடவு செய்த சம்பா பயிரில் மழைநீர் சூழ்ந்துள்ளதை பார்வையிட்டு வருகிறார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து காலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையாக கொள்முதல் செய்யாமல் முளைத்திருக்கக்கூடிய அந்த நெல் மணிகளையும், விவசாய நிலங்களில் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வேதனையையும் விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்மணி பகுதியிலே நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து அவர்களை அலைய வைத்திருக்கக்கூடிய அந்த நெல்மணிகள் முளைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை விவசாயிகளிடம் கேட்டறிந்து வரக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த காலையிலிருந்தே தொடர்ச்சியாக கொட்டு மழையிலும் நனைந்து கொண்டே நேரடியாக விவசாயிகளுடைய துயரங்களை, வேதனையை கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய நன்னிலம் பகுதியிலே மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவு செய்திருக்கக்கூடிய நெல்கள், அந்த பயிர்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி இருக்கிறது. அதனை நேரடியாக சந்தித்து அந்த வேதனைகளை, கோரிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். சம்பா பயிர் முழுமையாக மழைநீரிலே மூழ்கி இருக்கிறது. மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நெல் பயிர்கள் முழுமையாக அழுகக்கூடிய நிலையிலே இருக்கிறது. விவசாயிகள் கண்ணீரோடு அந்த நெல் பயிர்களை காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் வேதனைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தங்களுடைய வேதனைகளை, துயரங்களை கேட்டறிந்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 2026 தமிழகத்தில் அரியணை ஏற வேண்டும், அப்பொழுதுதான் விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் சென்ற போது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியிலே நடவு செய்திருந்த அந்த விவசாய பெண் தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்களை, வேதனைகளை, விவசாய பணிகளில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, இடுபொருட்கள் எப்படி கிடைக்கிறது, இந்த விளைச்சலுடைய பாதிப்புகள், உரிய விலை கிடைக்காது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வேதனையோடு வெளிப்படுத்தி இருந்தார்கள். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் முழுமையாக இந்த வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தின் காரணமாக பாதிப்படைந்திருக்கிறது. நேரடியாக களத்திற்கு சென்று இந்த காலையிலிருந்து கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகளை கண்ணீரை துளைக்கக்கூடிய, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டறியக்கூடிய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் களத்தில் நின்று விவசாயிகளுடைய கண்ணீரை துளைத்துக் கொண்டிருக்கிறார். ஆளுகிற திமுக அரசு, துணை முதலமைச்சர் அனைவருமே குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து ஆய்வு என்ற பெயரில் போட்டோ ஷூட் நடத்தி விளம்பரம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காலையிலிருந்து தொடர்ச்சியாக சூறாவளி பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள் சிந்தக்கூடிய கண்ணீரை, வேதனையை, துயரங்களை, அந்த நெல் மணிகள் எப்படியெல்லாம் முளைத்திருக்கிறது, எதற்கும் பயனற்று போயிருக்கிறது, போதிய சாக்கு பைகள் இல்லை, கொள்முதல் நிலையங்கள் இல்லை, உரிய விலை இல்லை, அதே நேரத்திலே தார்பாய்கள் இல்லாமல் எப்படியெல்லாம் தெருக்களிலே கொட்டி வைத்து குவியலாக முளைத்து கிடக்கிறது என்கிற வேதனையோடு அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை கேட்டறிந்து வருகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.